ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜீசஸ். ஆமென். தேவ சமூகத்தில் நான் வைக்கிற விண்ணப்பங்கள், வடிக்கிற கண்ணீர், வந்து உட்கார்ந்து இருக்கிறது, வாஞ்சிக்கிறது, இது எல்லாமே அவர் எழுதி வைப்பார். பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் எபேசு சபைக்கு சொல்லும் போது, நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம சகித்து கொண்டிருக்கிறது நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அறிவாராம். ஹல்லேலூயா. சிலர் வேதனையை கண்ணீராய் வெளியே காட்டிடுவாங்க, சிலர் அழமாட்டாங்க, உள்ள சகிச்சுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எல்லாம் அறிவார், நிச்சயமாய் எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். ஆமென். அதனால தான் இந்த தீபம் இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குது. காண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. உன் கண்கள் காணும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, என் கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் காண பண்ணுவாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் ஆபிரகாமுடைய ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து ஆமென் ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாய் கற்றுக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். ஆதாரமாய் முதலாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம். முதலாவது வாசியுங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 19வது அதிகாரம் 27வது வசனம். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய். அப்ப அடுத்த நாளும் ஆபிரகாம் என்னதான் செய்யறாரு? கர்த்தருக்கு முன்பாக. அப்ப ஆபிரகாமுடைய ஜெபம் என்பது அது அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லலாம். இது ஆபிரகாமின் அடையாளம். இவங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. தான் கர்த்தருக்கு முன்பாய் நின்றுட்டே இருக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் சாட்சி. அவன் கர்த்தருடைய சிநேகிதன், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச வீரன், உண்மையுள்ளவன். ஆமென். அது மாத்திரமல்ல, அவனுடைய அடையாளம் அவன் ஜெபிக்கிறவன், ஜெப வீரன். அவங்க தான் கர்த்தருக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய அடையாளம் இப்படியாக மாற வேண்டும். ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்தார். ஒரு சிநேகிதன் தான் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலும், எந்த சிச்சுவேஷன்லையும். என் ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் பதில் வரலைனாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், விடியற் காலத்திலே போயினா, ஆமென், அவன் ஒரு நாளை துவங்கும் போது 1000 வேலை அன்னைக்கு இருந்தாலும் ஆபிரகாமுக்கு வேலையே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. எங்க அப்பா கிட்ட பார்த்து வியந்த காரியம், அவங்க காலையில் எழும்புனதும் அம்மாவையும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் பார்க்க மாட்டாங்க, 2 வார்த்தையை ஒட்டி வச்சிருக்கிறான். ஒன்று, ஜீசஸ் லவ்ஸ் யூ. எழும்பி அப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த ரூமில் அது எங்கே ஒட்டி வச்சிருக்கிறான். அப்படியே எழும்பி அதுக்கு முன்னாடி நின்று கண்ணை திறந்து பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு பார்த்தாதான். இன்னொரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். இதுக்கு அடுத்து 3வது ஒரு வார்த்தை, ஐ லவ் ஜீசஸ். அதுக்கப்புறம் போய் இருந்து உக்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் திறந்து வசனம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரையுமே பார்க்கறது முதலாவது. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென். ஜெபம் என்பது, ஆமென், போன வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் என்னை உட்படுத்தி தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருந்தால் ஜெபம் பண்ணும். ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி ஜெபம் பண்ணோம்ல, எல்லாரும் உண்மையிலே அழுதோமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த ட்ராக்ல, அந்த பாதையில் ஓடுறவங்க அழுதுருப்பாங்க.
ஆமாம், அதுக்காக எல்லாரும் அழணும்னு சொல்லலை. ஆனால் ஜெபத்தை நம்ம அப்படி கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜெபம் என்பது என்ன? நான் அவைலபிளாக இருக்கணும் டெய்லி. அவரை நான் தேட வைக்கக்கூடாது. ஆமாம், எனக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும் நான் அவர்கிட்ட தேடுகிறது இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைக்காக மட்டும் அப்பா கிட்ட பேசிட்டு மற்ற நேரத்தில் பேசாமல் இருந்தால் அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமாம், நின்று கொண்டிருந்தான், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு நாளா அடுத்த நாளும் அதுதான் செய்கிறான், அடுத்த நாளும் ஆபிரகாம் அதுதான் செய்கிறான். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும், கர்த்தர் நம்ம இப்படி உருவாக்குவாராக. நாம் அப்படி நின்னா அடுத்த தலைமுறை அதை பார்த்து நிற்பாங்க, நிற்கணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபிக்க சொல்லுறாங்களே தவிர ஜெபிக்கிறது இல்லை. ஆமாம், ஒரு 10 கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. ஜெபிக்க சொல்லணும். 10 பேருடைய ஜெபம் தேவை. அதனால தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் சொல்ல ரீசன் என்ன? உங்களுக்கு எங்கள் ஜெபம் எவ்வளோ தேவையோ அதை விட எங்களுக்கு உங்கள் ஜெபம் அதிகமாக தேவை. ஜெபிக்க அதே நேரத்தில் நானும் ஜெபிக்கணும்ல, நான் ஜெபிக்கணும்ல, நான் நிற்கணும்ல, நானும் நிற்கணும்ல. இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்ல, நீங்கள் என்னோட கூட விழித்திருங்கள்னு சொல்லிட்டு இயேசு போயிருந்து என்ன பண்ணுறார்? ஜெபம் பண்ணுறார். வந்து பார்த்தா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க நினைச்ச 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இயேசு போய் தூங்கி இருந்தா என்ன இருக்கும்? ஒரு வேளை இல்லை. அதனால நம்ம ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும். நான் 10 பேர்ட்ட ஜெபம் பண்ண சொல்லுவேன், ஒரு வேளை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னாலும் இந்த காரியத்தை குறித்து ஒரு ஜெபம் என்ன ஆயிருக்கணும்? போயிருக்கணும். ஆமா, ஜெபம் போயிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஆபிரகாமுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 5 காரியங்களை மட்டும் நான் சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூராகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறான் என்றல்ல, கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். என்ன அறிந்து கொள்ளுகிறான்னா, எனக்கு நீங்க என்ன தருவீங்க? அப்ப ஜெபத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு அறிந்து. இப்ப இதுதான் அவர் எனக்கு தாராருன்னா நான் அதுக்கு காத்திருக்கலாம்ல. கேட்டு அறிந்து கொள்ளுகிறான் ஆண்டவர். அடியேனுக்கு என்ன, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். அவன் கேட்டதும் என்னப்பா சந்தேகம் இப்படி எதுவுமே சொல்லல. ஆண்டவர் அவன் கேட்டதும் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஏன் கேட்டு அறிந்து கொள்ளுகிறான் என்றால் 12வது அதிகாரத்தில் 75வது வயதுல, ஆபிரகாமுடைய 75வது வயதுல கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு வரார். அப்பொழுது அவன் கேட்கவில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கவனமா கேட்கணும். அப்பொழுது எனக்கு என்ன தருவீர்னு கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? அவ்வளவு பழக்கம் ஆண்டவருக்கு ஆபிரகாம தெரியும். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவ்வளவு பழக்கம் இல்லை. அதனால ஓகே சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு இப்ப 86 வயசு, 11 வருட பழக்கம். ஆபிரகாமுக்கு இப்போ ஆண்டவரோடு எத்தனை வருட பழக்கம்? ஆமென். இன்னைக்கு நம்ம ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுவோம், சில காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வோம். இவங்க கூட நம்ம ஆரம்பத்தில் பழகி இருப்போம் தெரியுமா, அது அறிமுகமாயிருக்கும் தெரியுமா. அப்போ பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஆமீன் சொல்லிட்டு போறார். வசனத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும்
ஜோடி இல்லாத ராஜ், அதை நான் ஜோடியை அடுத்து சொல்றேன். ஆனா இப்ப 11 வருஷம் பழக்கம், அதனால உரிமையா கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நீங்க என்ன தருவீங்க? ஏன்னா 11 வருஷமா எனக்கு நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல, அதனால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை வைத்து நான் எதிர்பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் தீர்மானித்துக் கொள்வேன். நீங்க எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே. என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான். ஏன்னா நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நான் புரிந்து கொண்டது, நீங்க எனக்கு ஒரு சந்ததியை தருவீங்கன்னு தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனா இப்பொழுது 11 வருடம் ஆகிறது, அதனால எனக்கு அது சரியா எனக்கு கிளியர் பண்ணுங்க. எனக்கு நீங்க என்ன தருவீங்க? எனக்கு நீங்க அதை சொல்லுங்க. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே என் வீட்டில். இல்லப்பா, நான் சொன்னது அது இல்லை, நான் சொன்னது உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லல, அது இப்படின்னு வேற மாதிரி நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு புரிஞ்சிட்டுனா, இல்ல இதுதான் எனக்கு இதை நீங்க தருவீங்கன்னு தெரிஞ்சிட்டுனா, நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்திக்குவேன். ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே கேட்கிறான். இப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட இன்னொரு ஆள் சொல்லுங்க. சத்தம் தெரிஞ்சு கரெக்ட் தான், சத்தம் சொல்லுங்க. பேதுரு யார்கிட்ட கேட்டார்? இயேசுட்ட கேட்டார். எப்பொழுது கேட்டார்? அழைத்த அண்டு கேட்டாரா? கூட இருந்து பழகுனதுக்கு அப்புறம் கேட்டாரா? அழைத்த அன்னைக்கு ஏதாவது கேட்டாரா? இல்ல. ஏன்? பழக்கம் இல்லை. நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக கேட்டு அறிந்து கொள்வோம். அழைத்த நாள் முதல் இத்தனை நாள் வரை அவருக்கு நம்மை தாயின் கருவிலிருந்தே தெரியும். ஆனா நமக்கு என்னையிலிருந்து தெரியும்னா, ஆபிரகாமுக்கு என்னையிலிருந்து ஆண்டவரை தெரியும்னா 75வது வயதுல இருந்து. இப்ப 11 வருட பழக்கம். அந்த 11 வருட பழக்கத்தை வச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு, அந்த நட்பை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். கர்த்தரும் என்ன சொல்லுகிறார்? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். சோ நமக்கு எதை வச்சு கேட்கணும்னா, நம்முடைய நீதியோ நம்முடைய நியாயத்தை வச்சு இல்ல, நமக்கு அவரோடு இருக்கிற பழக்கத்தை வச்சு, அவரோடு இருக்கிற உறவை வச்சு. அந்த உங்ககிட்ட இருக்க எனக்கு இது எல்லார்ட்டையும் சில காரியங்களை கேட்போம் தெரியுமா? சிலர்கிட்ட எனக்கு இது எல்லார்ட்டையும் கேட்க ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு உங்ககிட்ட இருக்க பழக்கத்தை வச்சு நான் இதை கேட்கிறேன். எனக்கு என்ன தருவீங்க? பேதுரு உட்பட, பேதுரு அப்படிதான் கேட்டான். ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவர் சொன்னா நீ என்னை பின்பற்றி வா. அவங்க எல்லாம் நான் விட்டுட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி, ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. அப்படி உரிமையா கேட்கறதுக்கோ ஓப்பனா கேட்கறதுக்கோ அன்னைக்கு சீஷர்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால கூட வந்துட்டு கூட இருந்து நல்ல அங்க எங்கேயும் போயிட்டு வந்து நல்லா பழகிட்டு, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்ட ஆபிரகாமுக்கும் அவர் பதில் சொன்னார். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பேதுருவுக்கும் அவர் பதில் சொன்னார். எதுக்காக இப்படி சொல்லுகிறேன்? அவரோடு பழகிறவங்க கேட்டா நிச்சயமாய் அவர் பதில் சொல்லுவார். அந்த பதில் எப்படிப்பட்ட பதிலா இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறமாய் ஆபிரகாமும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை, பேதுருவும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை. ஆபிரகாமுடைய ஜெபத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கேட்டு அறிந்து கொள்ளணும். ஆனா எல்லாருக்கும் கேட்டு அறிய முடியுமான்னு தெரியாது. பழக்கம். ஆமே ஆமே நம்முடைய அவரோடு உள்ள அந்த பழக்கம். ஆபிரகாமுக்கு தேவனோடு 11 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப். 11 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஃபேஸ்புக்கில் அது திடீர்னு உடைய ஃப்ரெண்டில் ஒரு நோட்டீஸ் வரும், உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டோடு 11 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற முக்கா பேர் யாருன்னு தெரியாது. ஆனால் வந்துடும் நீங்கள், ஏன்னா அன்னைக்கு தான் 2 பேரும் அக்செப்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அக்செப்ட் பண்ணி இருக்கும். அது 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் பழக்கம், 8 வருஷம் பழக்கம். ஆமாம், அது சும்மா போடுறது. ஆமாம்,
இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நமக்கு தேவனோட எத்தனை வருஷம் பழக்கம்? ஃபேஸ்புக் பழக்கமா இல்லை ஆபிரகாம் ஆண்டவருக்கு இடையே இருக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சுல, ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவர் இறங்கி நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தார், அக்செப்ட் பண்ணோம், அதோட முடிஞ்சு. வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே ஒரு ரிமைண்டரில் வரும், 1 year ஃப்ரெண்ட்ஷிப், 2 years ஃப்ரெண்ட்ஷிப். அன்னைக்கு ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, அவ்வளோதான். இந்த பழக்கம் வேலைக்கு ஆகாது. ஆமே, நமக்கு தேவனோட அந்த பழக்கத்தை வச்சு கேட்குறான், அந்த உரிமையில கேட்கிறான், அதனால ஓப்பனா கேட்கிறான். அது வரை அப்படி எல்லாம் உள்ளதா இருக்கு. அவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. பேதுருக்கு அப்ப இல்லைன்னா படகு போட்டு வலை போட்டு நிறைய மீன் இதெல்லாம் போட்டுட்டு ஒருத்தன் வரான், உள்ள இருக்கு. ஆமா, நமக்கு என்ன கிடைக்கும் இதை விட்டுட்டு அப்படி முதல்ல பழகிட்டு மெதுவா அப்படிதானே. சிலர்கிட்ட நம்ம சில காரியங்கள் கேட்கும்போது அங்கே மூடு சரியில்லை, அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக வேற பேசிட்டு, ஒருத்தங்க திடீர்னு நம்ம கிட்ட பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஏன் இப்போ நமக்கு கூப்பிடுறாங்க அப்படி கேட்டுட்டு தானே அடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். எல்லாரும் இல்லை, ஆனால் சிலர் கூப்பிடும்போது சிலர் பேசும்போது இவங்க ஏன் இப்போ கூப்பிடுறாங்க, எதுக்கா இருக்கும், பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கிறேன். ஆபிரகாம் தேவனோடு இருக்கிற அந்த பழக்கம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு, அதில் அவன் கேட்குறான், ஆண்டவரே 11 வருஷம் காத்திருந்துட்டேன், நான் காத்திருந்த காரியம் கரெக்டு தானா, இல்லை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, அடியனுக்கு என்ன தருவீர்? கேட்டதும் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார், சந்ததி உண்டாகும்பா, சந்ததியை தருவேன்பா அப்படின்னு கர்த்தர் வார்த்தையை கொடுத்ததும் 11 வருடம் காத்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் கொடுத்த பதில் இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது. கர்த்தர் காலத்தை வார்த்தை தரும் முன்னமே குடித்து வச்சுட்டார், இன்னைக்குதான் நடக்கும், ஆனா நான் காத்திருக்கணுமே. 11 வருடம் காத்திருந்த ஆபிரகாமை இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது என்னவென்றால், எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்டு அறிந்து கொண்டானே, அதுதான். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தருவீங்கன்னா நான் வெயிட் பண்றேன், இல்ல நீங்க டிலே ஆகணும்னா நான் இதோட வெயிட் பண்ண மாட்டேன், நான் வேற வழியை பார்த்து போயிடும், அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா நான் வெயிட் பண்ணுவேன். ஆமே, எனக்கு தெரிஞ்சிட்டு நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு என்ன கிடைக்கும். தேவனோடு இருக்கிற இந்த உறவுல கேட்கணும். கேட்டான், தேவன் பதில் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 3ல இருந்தே வாசிங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். அதாவது 11 வருஷத்தோட ஆபிரகாம் காத்திருக்கிறத ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தார். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு பிளான் போட்டார். புரியும்படி சொல்றேன். வீட்டில் எலியேசர் இருக்கிறான், கேட்டா கண்டிப்பா பிள்ளைய தருவோம், ஏன்னா நான் நிஜமான அல்லவா, அதனால கொடுப்பான். ஸோ பிளான் பண்ணி, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க என்ன கிடைக்கும், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என் பிளானை, அதனால நான் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே, நான் உங்களை எதுவுமே சொல்லலை, நீங்க என்னை அழைத்தது எனக்கு பெருசு, நீங்க என்னை தெரிந்தெடுத்தது எனக்கு ரொம்ப பெருசு, நான் 11 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீட்டில் எலியேசர் பையன் இருக்கிறான், அவன் என் வீட்டில் தான் பிறந்திருக்கிறான், அதனால அவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு சொல்லும் போது அடுத்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ஆண்டவர் தெளிவாக்குறார், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைத்து வானத்தை பார்த்தீங்க பாருப்பா, இதுதான் இப்படிதான் தெளிவுபடுத்தி சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், இது அவனை இன்னும் 14 வருடங்கள் காத்திருக்க வைத்தது. அப்ப ஜெபத்துல நமக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நம்ம அவர்கிட்ட ஓப்பனா கேட்கலாம்.
அது ஆபிரகாம்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப அருமையான காரியம். கேட்டு பெற்றுக்கொள், அதற்கு முன்னே கேட்டு அறிந்து கொள். இப்போ ஆண்டவர் சொல்றார் இல்லப்பா அப்படின்னா ஆபிரகாம் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்க மாட்டானே. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட காத்திருந்தானோ. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. எஸ், நீங்க மனிதர் அல்லவே. நீர் கைகளை உயர்த்தி, நீர் நேற்றும் இன்றும் நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றோ ஹல்லேலூயா. நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் சரபலரதரப சேகரபலரதர மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. கேட்டு அறிந்து கொள், அதன் பிறகு கேட்டு பெற்றுக்கொள். என்ன ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறாங்க அது தெரியும். ஆண்டவர் தெரிவிப்பாரா, ஆண்டவர் சொல்லுவாரா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்ப அவரோடு உறவுல இருந்தா அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்படிதான் ரோமர் 8:15 அந்த ஒரு வசனத்தை வாசிருக்க. ரோமர் 8:15 தானே? 16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதுதாங்க உறவு. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்ப இந்த பழக்கத்தை வச்சு கேட்கலாம், இந்த பழக்கத்தை வச்சு கேட்கலாம். இந்த பழக்கத்தை வச்சு கர்த்தர் பேதுருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ஆமேன் போடாம அவன் அடுத்தவன் காரியத்தை கேட்க போறான். பழக்கத்தை வச்சு கேட்கறதுல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அடுத்த விஷயத்தை இல்லை, உன் விஷயத்தை கேளு. ஆமேன். பேதுருட்ட ஆண்டு சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு, நீ இள வயதா இருக்கும் போது இப்படி இப்படி, முதிர் வயதாகும் போது உன்னை கூட்டிட்டு போவாங்க. ஆண்டவரே அவன் காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, என் வயசு காலத்துல நான் ரத்த சாட்சியை மறிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, யோவானும் இப்படி சாவான்னு சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் சமாதானமா. பேதுருக்கு சமாதானத்தை இந்த விஷயத்துல நீ அப்படி சமாதானம் படண்டா, அவன் நான் வர்றது வரைக்கும் அவ்வளவு சமாதானமே. அவன் பழக்கத்தை வச்சு கேட்கக்கூடியத கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க, என்ன தருவீங்க? பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களாங்க, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? எனக்கு யார்கிட்டங்க கேட்பாங்க? இந்த உறவுல தானே. அந்த நமக்கு தேவனோட இந்த பழக்கத்தை தந்திருக்கிறாருங்க. உங்களை நான் சிநேகிதர் என்றே கர்த்தர் சொல்றார். பேதுரு கேட்டபோது சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீ இதெல்லாம் விட்டதுனால இம்மையிலும் மறுமையிலும் அப்படி சொல்லிட்டு இங்க கொடுக்க போறது அங்க கொடுக்க போறது. அப்ப அவர் இருதயத்துல இருக்குது என்ன செய்யணும்னு. நாம ஓப்பனா கேட்டா அவர் தம்முடைய இருதயத்தை ஓபன் பண்ணுவார். ஆனா அதுக்கு என்ன தேவைன்னா அவரோடு நட்பு. ஆமென்.
அடுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் 17வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நல்ல கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளைங்க வாக்குத்தத்தத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணணும். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணல. ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்றார்னா, எதை தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறானோ அதை தான் ஜெபமாய் வைக்கிறான். அப்போ இந்த ஆபிரகாம் ஜெபத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது காரியம் என்ன? நம்முடைய ஜெபத்தில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் என்ன சொல்லுறோமோ அதுதான் ஜெபத்தில் வருது. அப்ப இருதயத்தில் நாம என்ன சொல்லணும், அதுக்கு தான் ஆண்டவர் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே சொல்லிட்டு வரார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் இருதயம் வாக்குத்தத்தத்தை சொல்லுமானால் என் ஜெபம் ஈசாக்கை குறித்ததா இருக்கும். நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ, நம்முடைய ஜெபத்துல நம்ம என்ன ஜெப, ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், அவனுடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதை தான் அவன் ஜெபத்துல வைப்பான். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஆபிரகாம் நீ ஈசாக்குக்காக எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 24 வருடம் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 24 இயர்ஸா. ஆனால் அவன் இருதயம் என்ன பார்க்குது அப்படின்னா, வார்த்தையை பார்க்கல, தன்னை பார்க்குது. ஆமென். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளா? அப்போ இருதயம் சூழ்நிலையை தான் சொல்லிட்டே இருக்கு, சரீர நிலைமையை தான் சொல்லிட்டே இருக்கு, பிரச்சனையை தான் சொல்லிட்டே இருக்கு. சோ இருதயம் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்குமானால் நம்முடைய ஜெபமும் அப்படிதான் இருக்குமே தவிர கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஜெபமாய் நம்மிலிருந்து புறப்படாது. நம்முடைய ஜெபம் அது அவருக்கு உகந்ததா இருக்கணும், அது அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். யாபேஸ் வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அதை அவனுக்கு அருளினார். ஆபிரகாம் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். ஆபிரகாம் உனக்கு நான் வாக்குத்தத்தத்தை வச்சு, உன் இருதயம் உன் சூழ்நிலையை பேசிட்டே இருக்குது. உன் இருதயம், அதனாலதான் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இருக்கு பைபிள்ல. கர்த்தரை என்றென்று, கர்த்தரை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிரு. இல்லைன்னா அது சொல்லிட்டே இருக்கும். உன் சரீரத்தை பாரு, உன் பிரச்சனையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் மனைவியை பாரு, உன் புருஷனை பாரு. நம்ம முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க போனாலும் அதுதான் சொல்லிட்டே இருப்போம். கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய ஜெபம் இருக்காது. அப்ப நம்முடைய இருதயம் எதை தான் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், தெளிவா பேசிட்டே வரார். நம்முடைய வாழ்க்கை திரும்பி பேசிட்டு நம்முடைய இருதயம், அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அது வெளியே போக விடக்கூடாது. வார்த்தை மறக்கவே கூடாது, நமக்கு மறக்கவே கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். வார்த்தை அப்படி இருதயத்தில் பதிஞ்சிடணும். ஒவ்வொருத்தர், சிலருக்கு கேட்ட உடனே பதிஞ்சிடும், சிலருக்கு கேட்க கேட்க பதியும், சிலருக்கு எழுதினாதான் பதியும், சிலருக்கு மனப்பாடம் பண்ணாதான் பதியும். எப்படியோ இருதயத்துல வசனம் பதிஞ்சிடணும். இருதயம் வசனத்தை சொல்லணும். இருதயம் வசனத்தை சொல்லுமானால் நம்முடைய ஜெபம் உகந்ததாய் மாறும். இல்லைன்னா வேற ஏதோ கேட்டுட்டு இருப்போம், கேட்க கூடியதை கேட்காம இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறோம். ஆனா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? அதுதான் இவ்வளவு பேசுறார் தெளிவா. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார், ஆனா இவ்வளவு டீட்டெயிலா பேசல. எல்லாம் சொல்லி சொல்லி வந்தவன, ஆண்டவரே அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்லலாம். ஆண்டவரே நீ சொன்னபடி, எனக்கு நீ சொன்னபடி. ஆனா அவன் இருதயம் இவ்வளவு வார்த்தையை கேட்ட பிறகும் தன் சூழ்நிலையும், தன் சரீர நிலைமையும், தன் மனைவி நிலைமையும் இதைதான் சொல்லிட்டே இருக்குது. சரி, பிரேயர் டைம்ல என்ன ஜெபம் பண்றார்? இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஆண்டவர், நீ பண்ண ஜெபத்தின்படி நான் தருவேனானால் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது. நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் உனக்கு செய்வேனானால் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி அப்புறம் உனக்கு நடக்கும்?
நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் செய்யக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நீ இஸ்மவேல் அது வேற, ஆனா நீ இஸ்மவேலை எங்க கொண்டு வர தெரியுமா? அடுத்த சந்ததியா கொண்டு வர. நான் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால், நீ கேட்டபடி நான் உனக்கு செய்யக்கூடாது. சில ஜெபத்துக்கு தேவன் பதில் தரவில்லை என்பதற்காக சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எது சொல்லுதோ அதை தான் நம்ம ஆபிரகாமே அப்படி ஜெபம் பண்ணார்னா நாம எல்லாம் இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படி எல்லாம் சொல்லலாங்க. ஆனா இருதயம் என்ன சொல்லி கொண்டு இருக்குதோ, அதனாலதான் வசனம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அது வசனத்தை சொல்லிட்டே இரு, உன் கையில வசனத்தை கட்டு, உன் ஞாபகக்குரிய உன் கண்களின் நடுவே வச்சுக்கோ, உன் வீட்டு நிலைக்கால்கள் மேல எழுது, உன் பிள்ளைகிட்ட படுக்கும் போது அதை தான் பேசு, எழும்பும் போது அதை தான் பேசு, நடக்கும் போதும் ஏன்னா உன் இருதயம் வசனத்தை சொல்லிட்டு இருக்கட்டும். அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம செபிக்க உட்கார்ந்தாலே நம்முடைய செபங்கள் எல்லாம் அவருக்கு உகந்த தூபமாய் மாறும், தூபமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பையன் அப்படி வழி மாறி போறான். பாஸ்டர், அவன் கால ஆண்டவர் முறிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இருதயம் சொல்லுது இவனை வேற எந்த வகையிலும் திருத்த முடியாது. இவன் எங்கேயாவது முறிஞ்சு கிடந்தாதான். அப்போ ஒரு தாயார், அப்போ தாயா இருந்தாலும் சரிதான், ஒரு இருதயம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஜெபமா மாறுது. நம்முடைய இருதயம் என்ன பேசி கொண்டிருக்கிறது என்பதில் நம்ம கவனமா இருக்கணும். இது அந்த இருதயம் என்ன சொல்றது, அதுதாங்க நம்ம எண்ணங்கள். நம்முடைய இருதயம் பேசுது, இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இருதயம் சொல்றதுதான் இந்த எண்ணங்களாய் வந்து நிக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அதனாலதான் ஜெப நேரத்தில் சரியா நம்மளால ஜெபிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? இருதயம் வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜெபம் ஓடணும்னா அந்த எழுதி வைத்து, இந்த ஸ்தோத்திர பலி எழுதி வச்சு படிப்போம் தெரியுமா? எழுதி வைத்த ஜெபங்கள் தான் ஓடும். இது ஏன் இருதயம் பேசிட்டு இருக்கு? இல்ல தாவீது, அதனாலதான் தாவீதுடைய ஜெபம் வசனத்தை வைத்து பண்ற ஜெபம். அதனாலதான் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரும், அதுதான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் என்ன சொல்லிட்டு இருக்கோ அதுதான் நம்முடைய ஜெபம். அதனால இருதயத்துல அவர் நம்மோடு சொன்னது இருக்கட்டும். அவர் சொன்னதை நம்முடைய இருதயம் சொல்லுமானால் நாம சொல்ற ஜெபம் அவருக்கு உகந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆபிரகாம் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். அதுல 18, 20, 21 வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இப்ப கர்த்தர் அதை ஆபிரகாமுக்கு சொல்றார். சோதோம் பட்டணத்தை அவர் அழிக்க போற காரியம் முன்னமே சொல்லுகிறார். எதற்காக? 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஜெபிக்கிறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார். பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து ஆண்டவர் நம்மேல் இருக்கிற அன்பு, நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, அந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவர் முன்னமே உணர்த்துவார். எதுக்காக தெரியுமா? உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி நடக்க கூடாது இருக்க ஆபிரகாம் நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்.
ஜெபிக்கிறதுக்காக. ஆண்டவர் அப்படி உணர்த்துறதும் நம்ம வந்து உடனே போஸ்டர் அடிச்சு நாங்க யார் தெரியுமா, எல்லாமே முன்னமே நட்பின் அடிப்படையில் உணர்த்துறார், பாசத்தின் அடிப்படையில் உணர்த்துறார். ஆமே. புருஷனை குறித்து சில காரியத்தை ஆண்டவர் காண்பிப்பார். இங்க பாருப்பா சரியில்லை, உடனே ஐயோ என் புருஷன் சரியில்லை, அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் காட்டியிருக்கவே மாட்டார். அது ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட காட்டுறதே எதுக்கு அப்படின்னா, இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நீ ஜெபம் பண்ணி தெரியுது. ஆனா நம்ம அதை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் காட்டிடுவோம். ஆண்டவர் இதுக்கு நானே எல்லார்ட்டையும் பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார், மனைவியை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார். எதுக்கு? ஆபிரகாம் உடனே போய் பக்கத்து வீட்டில் போய் நின்றான், அப்படியா இருக்கு? ஆபிரகாம் உடனே போய் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆபிரகாம் உடனே என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், ஏன்னா ஒழுங்கா என் கூட இருந்திருந்தான். ஏன்னா ஒரு அழியது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்க. தேவன் ஒருத்தங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நமக்கு முன்னமே காட்டுறாருனாலே அந்த ஆத்மாவை அவர் விரும்புறாருன்னு அர்த்தம். காட்டிட்டாரா ஜெபம் பண்ணிடணும், ஜெபம் பண்ணிடணும். எத்தனை பேர் ஆண்டவர் காண்பித்து தருவார் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களை ஆமே ஆண்டவர் காட்டி தராங்க. நான் தூக்கத்துல கத்துறேன், அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அலர்ட் ஆகி பார்க்குறேன், இல்லை இது அப்போ ஏதோ காட்டி தராங்க. அப்போ அந்த மரண தூதன் வந்து வாசல்ல வந்து நிற்குது. உடனே நைட் 2 மணிக்கு எழும்பி இருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சார். ஜெபம் பண்ணிட்டு கிருபையினால இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க. யாருன்னு கேட்காதீங்க, அப்படி யாரை கேட்க வந்தா நீங்க தான் சொல்லிடுறேன். நமக்கு ஒரு வியாதி உண்டு, நம்ம ஒரு புரியறதுக்காக ஒரு காரியத்தை சொல்லும் போது உடனே அது யாரா இருக்கும், அது நீங்க தான். அப்போ தேவன் வந்து உணர்த்துறது எதுக்குன்னா, அடுத்த நாள் உடனே அவங்களை கூப்பிட்டு இதை பாருங்க இப்படி எனக்கு அதுக்கு இல்லை, அப்படி நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னால அதுக்கப்புறம் ஒண்ணுமே உன்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு தந்தா நீ அதை வச்சு பேரு சம்பாதிக்கிறியா? எதுக்கு தாரார்? ஆபிரகாம் போய் நிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் காட்டுவாருங்க, உணர்த்துவாருங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இயேசுவோடு இருக்கிறவங்க கடல்ல போறாங்க இல்ல, அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாராம். காட்டி கொடுக்கிறார்ல ஆண்டவர், காட்டி கொடுக்கிறார்ல. ஒரு காரியம் ஒருத்தங்களுக்கு நடக்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு முன்னமே நமக்கு காட்டுறாருன்னா அந்த உத்தரவாதத்தை நாம எடுக்கணும். அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் உனக்கு நான் சொன்னேன்ல, அப்படிதான் அங்க இருக்கு. எசேக்கியேல் இந்த வசனத்தை எடுத்த வாசிங்க. எச்சரித்தும் நீ எச்சரிக்காம போன அந்த இரத்த பள்ளி உண்மையில வரும் இருக்குவே. ரைட் சைடில் இருக்கும், எடுத்தவங்க வாசிங்க. எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் என் கூட தேடிட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும். யாரா எடுத்தீங்களா? ஒரு துன்மார்க்கனை எசேக்கியேல் 3 சூப்பர். 17வது அதிகாரம் 3வது அதிகாரம் 17 நீ வாயினால் வார்த்தை கேட்டு எச்சரிப்பாயாக. ஆமென். எச்சரித்தால், நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், எச்சரித்தவன் பாவம் செஞ்சானா அந்த இரத்த பழிய உங்ககிட்ட கேட்பேன். அப்படி எச்சரிக்காம போயிட்டேன்னா அந்த இரத்த பழிய, எச்சரித்தும் பாவம் செய்தா அந்த இரத்த பழி அவங்ககிட்ட தான் இருக்கும். நீ எச்சரிக்காம போயிட்டேன்னா அது உங்ககிட்ட இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்கும், இதே போல பேசியிருப்பா. நீங்க கண்டுபிடிங்க வீட்டில் போய். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் உணர்த்துறது எதுக்குன்னா, அதை நம்ம அப்படி அசதியா விடுவதற்கு அல்ல. ஆண்டவர் காட்டுவார், சிலரை குறித்து முன்னமே காட்டுவார். அப்போ ஒரு கட்டு இருக்கு, ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு,
அதுக்காக அந்த உத்தரவாதத்தை நாம் எடுப்பதற்காக தான் நம்ம கிட்ட காட்டுறார். இவன் எடுப்பான், அது நம்புறார். ஆபிரகாம் நம்புறார். நம்பினதுனால தான் வீட்டை விசிட் பண்ணார். இல்லைன்னா ஆபிரகாம் கொடுக்கிற ரொட்டியை சாப்பிட்றதுக்கு வரல. அவர் ஆபிரகாம் கொடுக்கிற ரொட்டியையும் ஆபிரகாம் அடித்து கொடுக்கிற கன்றுக்குட்டியும் சாப்பிட்றதுக்கு வரல. ஆபிரகாம் இந்த உத்தரவாதத்தை எடுக்கணுங்கிறதுக்காக. சில நேரத்தில் நாம் ஆபிரகாம் லோத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிறது லோத்துக்கு தெரியாது. லோத்துக்கு தெரியாததுனால ஆபிரகாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஏன்னா இது கொடுத்தது கர்த்தர். நீங்க உங்க குடும்பத்துக்காக அழுறது உங்க குடும்பத்துக்கு தெரியாது. தெரியாததுனால அவங்க கேட்பாங்க, நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை உத்தரவாதம் எடுக்க வைத்திருக்கிறார். நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்ச? நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே உழைக்கிறேன், நீ என்ன செஞ்ச? எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு தானே இருக்க சொல்லுவாங்க. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தானே பேசுறார், உங்ககிட்ட தானே உணர்த்துறார். அந்த உத்தரவாதத்தை நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக அதான் நின்று கொண்டிருந்தான். யார் தன் குடும்பத்துக்கு அழுறாங்களோ அவங்கள வச்சுதாங்க அந்த குடும்பம் ஓடுது. யோசுவா களத்துல இறங்கி வேலை செய்யலாம். ஆனா மலையில மோசே கையை உயர்த்தி நிக்கிறான். மோசையின் கை என்னைக்கு தாருதோ யோசுவா உன் கதை அன்னையோட முடிஞ்சது. மோசையின் கை தாழ்ந்ததும் அமலேக்கின் கை உயர்ந்தது. ஜெபிக்கிறவங்க, தேவ சமூகத்திலிருந்து அழுறவங்க ஒரு குடும்பத்திலிருந்து அற்று போனால் அந்த குடும்ப தள்ளாடும், அந்த கூடாரம் விழுந்துரும். எனவே அடுத்த ஸ்தானத்துல அப்படிப்பட்ட ஒரு நபர் நிக்கிறது வரைக்கும் வீட்டில் அழுது ஜெபிக்கிறவங்க வாழ்வது அவசியம். உங்க குடும்பத்தில் ஒருத்தங்க அழுது ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க வாழணும். அடுத்த ஸ்தானத்தில் அடுத்த தலைமுறை வந்து நிக்கிறது வரைக்கும் அவங்க நிற்பது அவசியம். இல்லைன்னா தாவீதின் கூடாரமா இருந்தாலும் அது விழுந்து போயிடும். ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால குடும்பத்துக்காய் அழுகிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க கூட இருக்கிறவங்க புரியணும்னு அவசியம் கிடையாது, சொன்னாலும் புரியாது. ஆமென். உத்தரவாதம் எடுக்கிறான், முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். லோத்துக்கு ஏதாவது மெசேஜ் போட்டார், இங்க பாரு நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணல, நான் அப்படி நோ. அந்த உத்தரவாதத்தை அவனாக எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். சிலதை காட்டி தருவார், உணர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் போகிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் ஜெபிக்க உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் ஆண்டவர் ஆமோஸ்ட சொல்றார், அக்கினியினால இதை நான் நியாயம் விசாரிப்பேன் சொல்றார். சொல்லும் போது ஆமோஸ் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உணர்த்துகிறார், அக்கினியினால இது நியாயம் விசாரிப்பேன். 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே. போதப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே என்று சொல்லும் போது 6வது வசனத்துல கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். அப்படிதான் செய்வேன்னு சொல்றார். ஆனா ஒருத்தன் ஜெபம் பண்ணதும் அப்படி ஆவதில்லைன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அவன் எதுக்கு உணர்த்துறாரு? இப்படி அவனுக்கு நடக்க கூடாதுப்பா, இப்படி சம்பவிக்க கூடாதுப்பா, இப்படி உன் குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, இப்படி உன் பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் உணர்த்தி ஜெபிக்க வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சத்தியத்தை கூட நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறாருன்னா உங்க ஜெபத்தை அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி ஜெபிக்க வைக்கிறார்னா உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறதற்கு ரெடியா இருக்கிறார். அதன் அர்த்தம் தான் மூவராய் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். உடன் வந்த 2 பேர் சோதோமை நோக்கி போகிறார்கள். கர்த்தர் அங்கே நிற்கிறார். ஏன்? ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் போகல. ஆபிரகாமே நீ நிக்கணும், நீ நில்ல ஆபிரகாமே, எனக்கு அவசரம் இல்லை, நான் கேட்கிறேன் ஜெபிக்கணும். கர்த்தர் உணர்த்துவாருங்க கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல. ஆமென். அதனாலதான் நேற்று ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன் அல்லவா, நீங்க உங்க தேவையெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கணும்? அமைதியா இருங்க. உணர்த்துவார். எதனால சில காரியங்கள் நடக்கல, ஏன் தடையா இருக்கிறது, ஏன் வாய்க்கப்படலை, உணர்த்துவார். உணர்த்தும் போது அதை வச்சு ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணணும். நம்மில் குறை இருக்கணும், அகற்ற வேண்டியது அகற்றணும். ஆமென். கர்த்தர் உணர்த்துவார். இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல கர்த்தர் உணர்த்துவாராக.
ஆமா, அப்படி ஒரு காரியத்தை தேவன் உணர்த்துறாருனாலே, வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறாருனாலே நம்ம ஜெபிக்கிறத அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்ககிட்ட உணர்த்துற காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஜெப சப்போர்ட் தேவைன்னு வரும்போது உங்களுக்கு பாஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நெருக்கமா இவங்க ஜெபம் பண்ணுவாங்க நம்பிக்கையுள்ள விசுவாசிகள்கிட்ட சொல்லுங்க. ஆமென். இந்த காரியத்துக்காக. ஆனா ஒரு உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், இவங்க இந்த விஷயத்தை வெளியே, நான் திருப்பி சொல்றேன், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் என்னால முடியல, எனக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட் தேவை அப்படின்னு இருந்தா சபை ஊழியருக்கு சொல்லுங்க. உங்க சபை ஊழியருக்கு சொல்லுங்க. இது ஆன்லைன்லயும் பார்க்கறதுனால சொல்றேன். உங்க பாஸ்டர் சொல்லுங்க, எனக்கு இன்னும் பிரேயர் சப்போர்ட் தேவை. யாருக்கிட்ட சொல்லணும்? இவங்க கிட்ட சொன்னா இவங்க இந்த விஷயத்தை அவங்க ஹஸ்பண்ட கூட அவங்க ஒய்ஃப்ட கூட சொல்ல மாட்டாங்க என்கிற நிச்சயம் இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. அதே போல உங்ககிட்ட ஒருத்தங்க தங்கள் பர்சனலை சொல்லி ஜெபிக்க கேட்டா, நான் இயேசு நாமத்தில் தாழ்மையா சொல்றேன், அதை உங்க ஹஸ்பண்ட கூட அல்லது ஒய்ஃப்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார்னு நம்பிதான் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் தெரியுமா அவங்களுக்கு, நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், ஆனா நம்ம வாய் இருக்கு தெரியுமா, இந்த நாக்குக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆமா, ஆனா இப்படி பேசிடுவோம். இல்ல, தயவு செய்து அவங்க அவ்வளவு வலியில அவங்களால நிக்க முடியாம எனக்கு ஒரு 2 பேரை ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த அந்த தேவையினால அவங்க கேட்டாங்க. அது உங்ககிட்ட ஜெபத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஹஸ்பண்ட சொல்லாதீங்கன்னு சொல்றது தப்பா எடுத்து. உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட ஜெபிக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட சொல்லி சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏன்னா சில விஷயம் நாம தாங்கிடுவோம், நம்ம துணை தாங்கிட மாட்டோம். அவன் நமக்கு தெரியணும், இந்த விஷயத்தை இவங்க கேட்டுருவாங்க, இந்த விஷயத்தை இவங்க தாங்கிட மாட்டாங்க. அந்த நிலைமையும் அறிந்திருக்கணும், அறிந்திருக்கணும். அதுக்கு ஏற்றார் போல. ஆமாம், சிலர் வீட்டில் மனைவி மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, புருஷன் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, அவங்க கிட்ட நம்ம காரியத்தை ஷேர் பண்ணணும். ஆனால் இன்னொருத்தங்க ஜெபிக்க கேட்டிருப்பாங்க, இப்படி வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படி நம்ம கிட்ட ஜெபம் பண்ண கேட்டிருப்பாங்க. நம்ம ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் இருப்பா, அவர்கிட்ட போய் இங்கே பாருங்க அந்த வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொன்னா, பார்த்தி அந்த சர்ச்சுக்கு போனாலே எப்படி வேற என்ன சொல்லுவாங்க அவங்க, வாமா ஜெபம் பண்ணு இப்படியே சொல்லுவாங்க. இல்லை. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஜெப குறிப்பு அது ஜெபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் பார்த்தீங்களா, ஜெபித்து கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தர், நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு தேவன் இதை தெரிவிக்க காரணம் 19-16 வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே, லோத்தின் மேல இரக்கம் வச்சதுனால இதுல இருந்து அவன் காக்கப்படணுங்கிறதுக்காக முன்னமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். இந்த வசனங்களை நல்ல கவனிங்க. லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். அடுத்து 29வது வசனம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். ஆபிரகாம் பண்ணின ஜெபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவன் அழியணுங்கிறது தான் தேவ சித்தமா இருந்திருக்கும், ஆனால் ஆபிரகாமை ஜெபிக்க வச்சிருக்க மாட்டான். நீங்க எரேமியாவில் படிச்சீங்கன்னா தெரியும், எரேமியா கிட்ட சில இடத்துல சொல்லுவார், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பார். எரேமியா கிட்ட நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படிம்பார். லோத்து மேல அவர் இறக்க வச்சதுனால அவன் காக்கப்படணும். ஆபிரகாம்கிட்ட ஆபிரகாமை ஜெபிக்க வைக்கிறார். ஆபிரகாமை நினைத்து, அதாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று பண்ணின ஜெபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நிறைய பேசிட்டு இருக்கிறார், நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இல்லாண்டவரே, அவங்களெல்லாம் திருத்த முடியாதாண்டவரே, அப்படி இல்லை. ஒருத்தங்களை குறித்து வரப்போகிற ஆபத்தை முன்னமே காட்டுறாருன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அவங்க மேல இறக்க வச்சிருக்கிறார், இறக்க வச்சிருக்கிறார். ஆமென். 4வதாக 2 காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். நீங்க இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. 4வதாக
நீங்க அதனுடைய 18வது அதிகாரத்தின் 23 முதல் 33 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறான். எது வரைக்கும் கேட்கிறான் என்றால், தன்னுடைய குழப்பம் நீங்கும் மட்டும், தன்னுடைய பயம் நீங்கும் மட்டும். முதல்ல கேட்கிறான், 50 நீதிமான் இருந்து அழிப்பீரோ? ஆண்டு சொன்னார், அழிக்க மாட்டோம். உடனே யோசிக்கிறான், ஒருவேளை 50 இல்லைன்னா? அப்ப அந்த இடத்துல ஒரு பயம் வந்துட்டு, ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஒரு குழப்பம் வந்துட்டு. ஆபிரகாம் ஜெபத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால், தனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும், அல்லது தான் கேட்கிற காரியத்தில் ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை முடிக்கல. அவன் 10 வரைக்கும் வந்தான், அதுல அவனுக்கு சமாதானம் வந்துட்டு. சமாதானம் மட்டும் வரலன்னா, ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் 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 ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படி சொல்லியிருப்பான். அப்படிதான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வரார். அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. 27வது வசனம், 27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை சொல்லிட்டு 28வது வசனத்துல கேட்கிறார். ஆண்டவர் அதையும் சொல்றார், அழிக்க மாட்டேன். 30வது வசனம், அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், இன்னும் பேசுகிறேன், வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை. 31வது வசனம், அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன் 20 நீதிமான்கள். அடுத்து 32 வாசிங்க. 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ. 32வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை ஒரே ஒரு விசை. அப்ப அதுல கிளியர் ஆயிட்டார் ஆபிரகாம். தனக்கு தெளிவு வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை விடல. அந்த லோத்தை குறித்த காரியத்தில் அவனுக்கு ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் ஜெபத்தை விடல. அவனுக்கு அந்த விஷயத்துல சமாதானம் வந்ததும் போய் படுத்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது அவர் பார்த்துப்பார். அதனாலதான் அடுத்த நாள் விடியற் காலத்துல போய் நின்று பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபத்துல குழப்பத்தோடு பயத்தோடு ஜெபத்துல உட்கார்றது தப்பு கிடையாது. ஆனா எழும்பும் போது அப்படியே எழும்பக்கூடாது. எழும்பும் போது தெளிவோடு ஒரு சமாதானத்தோடு. அதுக்கு தான் அவர் வெயிட் பண்றார். இல்லப்பா எனக்கு டைம் ஆச்சுன்னு ஆண்டவர் சொல்லல. நீ கேட்டு முடிக்கிறது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். ஆபிரகாம் கேட்டு முடிச்சிட்டு இன்னும் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு இல்லைன்னு வரும்போது கர்த்தர் போய்விட்டார். 33வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருக்கும் போதே போனாருண்டல்ல. பேசி ஜெபத்துல ஆண்டவர் பொறுமையா இருப்பார். நமக்கு தான் பொறுமை இல்லை. டைம் ஆகுது. அவர் இருந்து பேசி இன்னும் ஒரு விஷயம் சொல்றதுக்குள்ள ஆண்டவர் போயிட்டார். இதை கேட்க விட்டுட்டேனே அப்படி இல்லை. இருந்து அப்புறம் கேளு, ஓகே, சந்தேகம்லாம் தீர்ந்துட்டா, சமாதானம் ஆயிட்டா, ஓகே, அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் போறார். நமக்குள்ளே இருக்கிற தெளிவு வர்றது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. 5வதாக, ஆபிரகாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே அவனை வேறொன்று செய்ய வைத்தார். அது என்ன? 20வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம். ஆபிரகாம் தான் அதுக்காக காத்திருக்கிறார். ஆனால் அதே தேவையில் இருக்கிற இன்னொருவருக்காக ஆபிரகாமை கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் வீட்டில் என்னைக்கு நான் ஒரு குழந்தைய பார்ப்பேன் இருக்கிறதுக்கு முன்னாடி, நீ இன்னொரு வீட்டில் இதே பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆபிரகாமே, அவங்களுக்காக சோமனு. அடுத்த அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாம் வீட்டில் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு, ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்க என்ன தேவையில இருக்கிறீங்க, இதே தேவையில இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். யோபுவுக்கு சிறையிருப்பு மாறணும். ஆனா யோபு யாருக்காக ஜெபம் பண்ணாரு? சிநேகிதருக்காக. இப்பொழுது ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்துல, ஆண்டவரே, இந்த 5 காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க வீட்டில இருந்து இல்ல சர்ச்சை முடிச்சு உட்கார்ந்து இருந்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம், என்ன காரியம்? இந்த மெசேஜ் எடுக்கும்போது ஆவியானவர் நேற்று உணர்த்தினதுதான். ஆமே, அவங்களுக்கு உங்க தேவைக்காக நீங்க கொஞ்சம் முன்னாடி அழுதுருப்பீங்க. ஆனா இதே தேவையில்லை. இப்ப புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன்,
இதே போல காத்திருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் இந்த சத்தம் கேட்கணும்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்களோ அப்படி மனதார ஜெபம் பண்ணுங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, அது உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இதே போல் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு காத்திருக்கிறவங்க உண்டு, சுகத்துக்கு காத்திருக்கிறவங்க உண்டு, கடன் பாரம் நீங்கள் காத்திருக்கிறவங்க உண்டு. உங்கள் தேவையில் இருக்கிற மற்றொருவருக்காக இந்த நேரத்தில் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். முடிந்தவர்கள் முழங்காற்படியிடுங்கள், மற்றவர்கள் அப்படி உட்கார்ந்தோ எழுமையிடோ உங்களுக்கு எப்படி வசதியோ ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், உங்க பர்சனல் டைரியில எந்த நபருக்காய் ஜெபம் பண்றீங்களோ அந்த நபருக்கு பெயர் எழுதி வைங்க. அந்த வீட்டில் சத்தம் கேட்கட்டும், அந்த வீட்டில் சாட்சி எழும்பட்டும். அது உங்களுக்கான அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைனில் பார்க்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு சேர்த்து தான் இந்த வார்த்தை. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எந்த தேவையில் இருக்கிறீங்க அதே தேவையில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே, கர்த்தர் இந்த நாளில் அதை நம்மோடு பேசுகிறார். இந்த நாளில் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ரிபாலா கபாதா ரபா. அப்பா இறங்குங்க. சொந்த வீடு இல்லாம இருக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்களா? இதே போல வீடு இல்லாம இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Thank you Holy Spirit. ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்திலிருந்து சத்தம் எழும்ப உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்குற இந்த நேரத்தில் நான் இது ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண வலியுறுத்துறாருன்னா அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். 20வது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஜெபம் பண்ண வச்சது 21வது அதிகாரத்தில் அது செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். மனசார ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு விரும்புறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக மனசார ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா வரணும்னு விரும்புறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக உண்மையா ஜெபம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுதுல, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பேன்னு. நல்லதை விதையுங்கள். பிறருக்காக ஜெபம், நல்லா ஜெபம் பண்ணுங்க மனசார. இப்ப நீங்க உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க பிள்ளைகளுக்காக அப்படி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த நபருக்கு பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நபருக்கு பெயரை சொல்லி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. 20ஐயும் பார்ப்பீங்க, 21ஐயும் பார்ப்பீங்க. அபிமெலேக்கு வீட்டுல குழந்தை பிறக்கிறதையும் பார்க்க போறீங்க. ஆபிரகாமே, உன் வீட்டுல குழந்தை பிறக்கிறதையும் நீ பார்க்க போற. Jesus. லஹண்டரபா லகபதரபா ஏடரலரதனரபா ஹண்டரபலரதனபா ரிபலரோ ஷேரே ஏரபலரா ஹண்டரா ஏமரா ஹண்டரா லகதரா ஹண்டரா லபதரா ரேபல ரியாந்தர பௌரபலரா ரிபா கரபா சந்தா ரெகடலரா. மனசார ஜெபம் பண்ணுங்க அந்த நபருக்காக. நீங்க அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சுட்டார். உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் பாடுங்க. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க. ஆமென். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஹல்லேலூயா. ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ரிபலரதனரா சந்தரலரதனபா ஏடரபலரியாந்தனரே பக்கபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள்
எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஒரு விஷயம் கூட பாடுவோம். ஜெபிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும், glory, ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆமென். ஒரே சத்தமாய் விரும்பி கேட்போமா? ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, ஆமென். ஆவியான எங்கள் அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி நம்மோடு பேசப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய ஊடுருவி செல்ல செயல்பட. சபல கபர மலரதரா ஏடரலரதரபா சஜர பலரதரா ரீபலரதரபா ஷேபர பலரதரா ஊடர பலரியத்தரபா கபர பலரதரபா glory பலரிதரியத்தரபா ஷேபலரா. hallelujah hallelujah hallelujah. ஏ மர கரபலரியத்தனரபா ஷேபலரா ஏடரியலரியத்தனரபா ஷேகலரபா தனரா கந்தரே லகதரபா ரிபலரதனமா. glory 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 glory. ஜெப ஆவி ஊற்றுகிறார். கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற அனுபவத்தில் ஷேமலா ஷேமலரா ஷேரே கரலரா ஏரே ஹந்தரா ஏலரதனரபா ஷேபலரதனரா ஹந்தரா கடரலரியாந்தனரா. glory glory hallelujah. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆமென். அன்பினால் இன்று அலங்கரியோ, ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆமென். ஜீசஸ் அன்பினால் இன்று அன்பினால் இன்று ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு அடியோர். ஆமென் 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 ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவரப்பா, உங்க கிருபை பெரியது. இந்த ஆகஸ்ட் ஜெபத்தின் 2வது நாள் உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து உம்மை பாடி துதித்து ஆராதிக்க செபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர், கற்றுத்தந்தீர். இது எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட ஆவியானவரை எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆபிரகாமை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். நாளைக்கும் தடையில்லாமல் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. கர்த்தர் நடத்தும் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். மகிமை, கனம், துதி எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.